உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பூனையும் எலியும். ஒரு ஊரில் ஒரு சக்தி என்றொருவன் இருந்தான். அவன் வீட்டில் ரொம்ப நாளாக எலி தொல்லை அதிகமாகவே இருந்துச்சு. எலியை பிடிக்க பூனை ஒன்று அவன் வளர்த்துட்டு வந்தான். பூனை வந்ததும் எலிகளால் முன்பு போலவே திருடவே முடியல தானியங்களை. பூனையை விரட்ட வேண்டும் அல்லது பூனையை நண்பனாக்கி கொள்ள வேண்டும் என்று ஒரு எலி தன் கூட்டத்தினரிடம் கூறியது. அதற்கு ஒரு கிழட்டு எலி, பூனை நம் ஜென்ம விரோதி, அதை நண்பனாக்க வேண்டாம், அதை விரட்டுவதும் நம்மால் முடியாது, அதனால் நாம் வேறு இடத்திற்கு செல்லலாம் என்றது. கிழட்டு எலி சொல்வதை கேட்டு மற்ற எலிகளில் வீட்டை காலி செய்தது. ஆனால் பூனையை நண்பனாக்கி கொள்ள வேண்டும் என்ற எலி மட்டும் போகவே இல்லை. எப்படியாவது பூனையை நண்பனாக்கி கொண்டா கூட்டுக்குள் அடைக்கலாம் என்று அவ்வீட்டிலேயே தங்கிவிட்டது. ஒரு நாள் அந்த எலி பூனையை பிடித்து விட்டது. பூனையிடம் மாட்டிக்கிட்ட எலி, பூனையாரே, என்னை விட்டுவிடு, நான் உன்னை நண்பனாக விரும்புகிறேன், என்னை விட்டுவிட்டா உனக்கு தினமும் விதவிதமான தின்பண்டங்களை தருகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த எலி. மேலும் உனக்கு பாலும் காய்ந்த ரொட்டியும் தானியம் கிடைக்கிறது என்று ஆசை வார்த்தைகள் கூறியது. பூனையே, ஏ எலியே, எனக்கு பாலும் காய்ந்த ரொட்டியும் போதுமானது, நீ நாளை தரும் தின்பண்டத்திற்கு ஆசைப்பட்டு இன்று கிடைக்கும் உனது கறியை இழக்க நான் முட்டாள் இல்லையே என்று சொல்லி எலியை கொன்று ருசித்து சாப்பிட்டு விட்டது. எதிரிகளுடன் நியாயம் எதிர்பார்ப்பது தவறில்லை. இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க.